வணக்கம். கவிசுமி கதை உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கதை கேட்டு கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள சந்திக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு குட்டி கதைய தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நேரா கதைக்குள்ள போயிடலாமா? உண்மை காதல் நீ என்றால் இதுதான் கதையோட தலைப்பு. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போயிரலாமா? ஆராதனா கணவனின் வருகைக்காக வாசலில் ஆர்வமாக காத்து கொண்டிருந்தாள். 29 வயது பெண். 5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. கணவன் ஷியாம் சுந்தர் அழகானவன், கம்பீரமானவன். வீட்டில் பார்த்து பிடிவாதமாக திருமணம் அவசர அவசரமாக செய்து வைக்கப்பட்டவன். தூரத்து உறவினரும் கூட. ஆரம்பத்தில் நிறைய பிடித்தம் இல்லாமல் இல்லற வாழ்க்கை துவங்கி இருந்தாலுமே இப்போது அவன் என்றால் உயிர் இவளுக்கு. அதற்கு காரணமும் நிறைய இருந்தது. இன்றைக்கு ஆர்வமாக காத்திருக்க ஒரு முக்கிய காரணம் இருந்தது. வெற்றிகரமாக இவள் பிஹெச்டி முடித்திருந்தாள். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். நேரம் தான் சென்று கொண்டிருந்ததே தவிர அவன் வருவதற்கான எந்த அடையாளமும் தெரியவில்லை. வழக்கமாக 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவான் என்று சொல்லிவிட்டு தான் செல்பவன். ஆனால் இன்றைக்கு இன்னமும் வரவில்லை. சற்று ஆர்வமாக காத்திருந்தாள். 5 வயது மகள் இவளுக்கு அருகே வந்து, அம்மா பசிக்கிறது, ஏதாவது கொடு என்று கேட்க, இருடா பிஸ்கட் தரவா, அப்பா இப்போ வந்துடுவாங்க, அப்பா வந்ததும் உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன் சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே சரியாக ஷியாம் சுந்தர் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்க்கவுமே இவள் பதறிவிட்டாள். என்னங்க, என்ன ஆச்சுது கேட்கும்போதே கண்கள் கலங்கிவிட்டது. அழுதுடாத, ஒன்றும் இல்லை. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைன்னு கையில் கட்டு போட்டிருக்கிறீங்க. அங்கங்கே சீராய்ப்பு வேற இருக்குது. என்னதான் ஆச்சு? ஆராதனா வரும்போது சின்ன ஆக்சிடெண்ட், நான் எதிர்பார்க்கல. என்னங்க சொல்கிறீங்க? கேட்கும்போதே கண்ணீர் வழிந்திருந்தது. ஏய் அழாத, ஒன்றும் இல்லை, பாரு நான் நல்லா தான் இருக்கிறேன். சும்மா எதையாவது சொல்லாதீங்க. எவ்வளவு வலிச்சிருக்கும், முகமெல்லாம் செராச்சு இருக்கு, கையில் வேற கட்டு போட்டிருக்கீங்க. பெரிய காயமா என்ன? இல்லடி, சின்ன காயம்தான், தோளோட செராச்சிடுச்சு, வண்டி ஸ்கிட்டாகி கீழே விழுந்துட்டேன். என்னதான் நடந்துச்சு பார்த்து வரமாட்டிங்களா? என்னத்த சொல்கிறது, ரோட்டில் நாம் சரியாக போனால் கூட ஆப்போசிட்டில் வர்றவன் சரியாக வரணும் இல்லை. ஒரு குடிகாரன் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தவன் என் மேலே வண்டியை விட்டுட்டான். வண்டி மோதி சறுக்கி விழுந்துட்டேன். அதில் தான் அடிபட்டுடுச்சு. என்ன செய்கிறது, காலம் இப்படி தான் இருக்குது. அவன் சொல்லவுமே இவளுக்கு கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. எனக்கு அடிபட்டது கூட வலிக்கல. நீ இப்படி அழுவேன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருந்தது. உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். ஒன்றும் இல்லை, 2 நாளில் சரியாயிடும். இவளை உள்ளே அழைத்து செல்ல உள்ளே சென்று அமர்ந்த பிறகும் அவனை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். ஒன்றும் இல்லடி, சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால் தாங்கவே முடியாதுங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடடா, விடு விடு, எல்லாம் சரியாயிடும். குட்டிச்செல்லத்தை கூப்பிடு, அவள் வந்தால் நீயுமே சரியாயிடுவ. அப்பா வந்துட்டீங்களா? மொத்த பொம்மைகளையும் அறைக்குள் கொட்டி இருந்தவள் தந்தையை பார்த்து ஓடி வர, அப்பாவுக்கு அடிபட்டு இருக்குது, பக்கத்தில் வராத என்று கூறினாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வாடா ராஜாத்தி என மகளை தன்னோடு இறுக அணைத்து கொண்டான். அந்த நிமிடத்திலிருந்து ஆராதனா அவனை விட்டு நகரவில்லை. அவனை குழந்தை போல தாங்க ஆரம்பித்தாள். இவனுக்கோ சிரிப்பு வந்தது. நீ என் மேலே எந்த அளவுக்கு உயிராக இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒன்றும் இல்லை ஆராதனா, நீங்கள் சும்மா இருங்க. என்னால் உங்களை இப்படி பார்க்கவே முடியல. குடிச்சிட்டு சாகிறதுனா எங்கேயாவது போய் சுவத்தில் முட்டிக்கிட்டு சாகிறது தானே. ஆட்கள் மேலே தான் இவனுங்களோட திமிரை காட்டுவாங்களா? இது எல்லாம் சொல்லாத. இந்த அரசாங்கமே அந்த டாஸ்மார்க்கை நம்பித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? அதை போய் நீ குறையா சொல்கிற? சும்மா இருங்க, எனக்கு கடுப்பாக இருக்குது. ரோட்டில் நிம்மதியாக வண்டியில் போகவே முடியறதில்ல. எப்போ எந்த பக்கம் வந்து இடிப்பாங்கன்னு இருக்குது. அது மட்டுமா, ரோட்டில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் துணி விலகிறது கூட தெரியாமல் விழுந்து கிடக்குறானுங்க. இவனுங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? ஒரு பக்கம் சாராயம் விற்கிறாங்க, சரி, குடிக்கிற இவனுங்களுக்கு அறிவு எங்கே போச்சு? இவர்களை நம்பியும் குடும்பம் குழந்தைங்கன்னு இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே நட்டாத்தில் விட்டுருவாங்களா? கோபமாக சொல்ல, சரி சரி, இது எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இதெல்லாம் அவங்களுக்கு புரியணும். அதை விடு, நீ எதுவோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோனில் சொல்லி இருந்த. என்ன அது? அதை முதல்ல சொல்லு. ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ மூடே இல்லை. விடுங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஆராதனா, என்ன விஷயம் சொல்லு, நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஆசை ஆசையாக என்னை படிக்க வச்சிங்க, இன்றைக்கு பிஹெச்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு காலேஜிலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற பாசம்தான். ஆராதனா, அன்பு கொடுத்தா அன்பு பல மடங்கு திரும்ப கிடைக்குமா?
அது உண்மதான். இதோ எனக்கு நீ கிடைச்சிருக்கிறையே! நான் எவ்வளவு நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழ்றேன் தெரியுமா? எனக்கு இது போதும்." என்று சொன்னவன் அங்கிருந்த டிவியை ஆன் செய்ய அதில் முக்கிய செய்தியாக கீழே வந்து கொண்டிருந்தது. நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்து கொண்டிருந்த பிரபல ரவுடி மார்க் மணி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டான். அவனை கைது செய்ய முயன்றபோது போலீசாரை தாக்க முற்பட தங்களை காப்பாற்ற வேண்டி போலீசார் திரும்பச் சுட்டதில் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டான். செய்தியை பார்த்த ஆராதனா அப்படியே திகைத்து அதிர்ச்சியோடு ஷியாமை பார்த்தாள். நினைவுகள் பின்னோக்கி நகர ஆரம்பித்தது ஆராதனாவிற்கு. ஆராதனா தாய் தந்தை இருவருக்கும் செல்ல மகள். பெரிய வசதியெல்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் வகுப்பை சார்ந்தவள்தான். இவள் படித்தது கூட தமிழ் வழி கல்விதான். அரசாங்க பள்ளி எனும்போது அங்கே படித்தவர்கள் அனைவருமே மிடில் கிளாஸை சேர்ந்தவர்கள்தான். அங்கே ஒரு வழக்கம் இருந்தது. படிக்கின்ற மாணவி ஒவ்வொருவருமே மற்றவர்களுக்கு முன்னால் தான் வித்தியாசமானவள் என்று காட்டிக் கொள்வதற்காக ஒவ்வொரு பெண்ணுமே தனக்கு பிடித்த மாணவர்களோடு சுற்றுவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர். அதிலும் சற்றே ரவுடி போலவோ சண்டையிடுபவன் போலவோ இருப்பவனை தன்னுடைய ஆள் என்பதை பெருமையாக சொல்லிக் கொண்டனர். ஏன் அதுதான் காதல் என்று கூட நினைத்தனர். இவளும் கூட அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் இருந்தாள். +2 படிக்கின்ற ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இவளுக்கு பின்னால் ஒரு பையன் இவளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பிக்க அது நாளடைவில் வளர ஆரம்பித்தது. இவளுக்கும் அப்போதெல்லாம் அத்தனை மகிழ்ச்சி. அவன் பெரிய அழகன் எல்லாம் கிடையாது. பார்க்கவே பொறுக்கி போன்ற தோற்றம்தான். ஆனாலும் ஏனோ அந்த வயது பெண்களுக்கு அவனை போலத்தானே ஆண்களை பிடித்தது. ஒருவேளை அந்த நேரத்தில் வந்த திரைப்படத்தின் தாக்கமாக கூட இருக்கலாம். இப்போதெல்லாம் பொறுக்கியாக கொலைக்காரனாக சுற்றுபவனைத்தானே ஹீரோவாக காட்டுகிறார்கள். அதுபோலத்தான் இவளும் நினைத்தாளோ? எல்லாமே 6 மாத காலம்தான். இவளது +2 பரீட்சை முடியும் தருவாயில் வீட்டிற்கு தெரிந்துவிட்டது. வீட்டிற்கு தெரிந்த பிறகு பெரிய பிரச்சனையே உருவானது. இவளோடு பேசிக்கொண்டு இருந்தவனின் பெயர் மேல் நிறைய போலீஸ் கேஸ் இருந்தது. போதை மருந்து கடத்தும் வழக்கு கூட இருந்தது. அது மட்டுமல்ல, கொலை முயற்சி வழக்கும் கூட அவனின் பெயரில் இருந்தது. அது எல்லாமே இவளுக்கு பெரியதாக தெரியவில்லை. பிடிவாதமாக அவனை நான் காதலிக்கிறேன், திருமணம் செய்து கொண்டால் அவனை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். இது எல்லாமே அவளுக்கு தவறாக தெரியவில்லை. என்னால் அவனை திருத்திவிட முடியும். நான் அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். கிட்டத்தட்ட 1 வருடமாக எனக்கு தெரியும் என சண்டையிட ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் அவளை கிட்டத்தட்ட மிரட்டி ஷியாம் சுந்தருக்கு திருமணம் செய்து வைத்தனர். திருமணத்திற்கு முன்பாகவே ஷியாமிடம் எல்லா விஷயத்தையும் ஆராதனாவின் தந்தை கூறியிருக்க அவனுமே முழு மனதோடு தான் திருமணம் செய்து கொண்டது. திருமணம் முடியவுமே இவளை அழைத்து கொண்டு மும்பைக்கு குடியேறியிருந்தான். ஆரம்பத்தில் நிறைய சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலுமே காலப்போக்கில் ஷியாமின் அன்பினால் முழுவதுமாக அவள் மாறியிருந்தாள். ஆராதனாவின் உலகம் சிறியது. முன்பு பள்ளியில் படிக்கும்போதும் வீடு, அதை விட்டால் பள்ளிக்கூடம் என இருப்பவள். அதை தாண்டி எதையும் யோசித்தது கிடையாது. ஆனால் ஷியாம் இங்கே வந்த பிறகு ஒவ்வொன்றையுமே அவளை யோசிக்க வைத்தான். தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்தான். உண்மை காதல் எப்படி இருக்கும் என்பதையும் அவனது அன்பால் அவளுக்கு புரிய வைத்தான். மெல்ல மெல்ல யோசிக்க ஆரம்பித்தாள். தன்னுடைய தவறுமே நிறையவே புரிந்தது இவளுக்கு. ஷியாமின் மேல் சிறு நீர்த்துளி போல தூறலாக ஆரம்பித்த காதல் இன்று பெரும் அருவியாக ஆர்ப்பரித்து கொட்ட ஆரம்பித்தது. ஒரு நாள் பழைய காதலை சொல்லி இவனை கட்டி அணைத்து தன்னுடைய தவறை புரிந்து கொண்டதாக கூறி உண்மையை கூட கூறியிருந்தாள். உன் மனசை உறுத்திக்கிட்டு இருந்த இந்த விஷயம் வெளியே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். நான் உண்மையிலேயே உன் மேலே உயிராக இருக்கிறேன். உன்னை சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு வகையில் தூரத்து சொந்தம்தான். உன்னை நிறைய முறை பார்த்துருக்குறேன். உன்னை பற்றி உன்னோட அப்பா என்கிட்ட வந்து பேசும்போது உன்னோட விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் காதலே கிடையாது ஆராதனா. அது ஒரு இனக்கவர்ச்சி. நம்ம செய்கிறது தான் சரிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அது அந்த வயசில் ஏற்படுறது தான். அதுதான் உனக்கும் ஏற்பட்டது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணினேனோ அந்த நிமிஷமே எல்லாமே மாறிடும்னு. இதை மொத்தமாக மாறிட்டியே, எனக்கு அது போதும். உண்மையான காதல் இதுதான். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? நிறைவான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு வரைக்கும் உன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே திருமணம் முடிந்து 2 ஆண்டுகள் கழித்து இவர்கள் பேசிக்கொண்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு இருவரது பிணைப்புமே இன்னமும் அதிகமாகி இருந்தது. அதன் பிறகுதான் குழந்தை உருவானது. இதோ 5 வயதில் அழகாக இவர்களின் காதலுக்கு இலக்கணமாக துருதுரு என சுற்றி கொண்டிருந்தாள். எப்போது இவனது அன்பை புரிந்து கொண்டாலோ அப்போதே தன்னுடைய தவறு ஆராதனாவுக்கு புரிந்திருந்தது. சிறிது நாட்களிலேயே சில விவரங்கள் புரிய ஆரம்பித்தது.
இவளை காதலித்ததாக சொல்லியவன் முதலில் ஒரு வழிப்பறி கேஸில் ஜெயிலுக்கு சென்றிருந்தான். பிறகு அடுத்தடுத்து அவ்வப்போது செய்தித்தாள்களில் அவனை பற்றிய செய்தி வந்து கொண்டுதான் இருந்தது. அவன் இருந்த இடத்திலேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக கூட செய்தி வந்தது. குடித்துவிட்டு ரகளையில் ஈடுபட்டதாக, கஞ்சா வித்ததாக என நிறையவே செய்திகள் அவ்வப்போது அவனுடைய புகைப்படத்தை தாங்கி செய்தித்தாளில் வந்து கொண்டுதான் இருந்தது. சில நேரம் பார்த்துவிட்டு நகர்ந்து விடுவாள். அந்த வயதில் தன்னுடைய அறியாமையை நினைத்து வருந்துவதா, அல்லது அந்த வயது பெண்களின் மனநிலை இப்படி இருக்கிறதா என நிறைய நேரம் யோசித்திருக்கிறாள். விடைதான் இவளுக்கு கிடைத்தது இல்லை. இன்றைக்கு செய்தியை பார்க்கையில் பதற்றத்தை தாண்டியும் சற்று பரிதாபம் தோன்றத்தான் செய்தது. இறந்ததாக கூறப்பட்டவனின் மனைவி அழுது கொண்டே பேசிய வீடியோவும் டிவியில் ஒளிபரப்பாக, எனக்கு 1.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, 5 வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது. இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன்? நான் பலமுறை அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி எதுவும் செய்யாதேன்னு. எதையுமே கேட்கல. நானும் அவன் மேலே ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கான தண்டனை தான் இதெல்லாம். தயவு செஞ்சு பொண்ணுங்க யாரும் என்னை போல் தப்பு செய்யாதீங்க. புரியாத வயசில் காதல்னு நினைக்கிற எதுவுமே காதல் கிடையாது. என்னை பெற்றவங்களும் நிறைய சொன்னாங்க, உனக்கு அந்த பையன் வேண்டாம், நீ நல்லாவே இருக்க மாட்ட, அவன் நல்லவன் இல்லை, உன்னை நிச்சயமாக வச்சு காப்பாற்ற மாட்டான்னு சொன்னாங்க. நான் கேட்கவே இல்லை. என்னமோ அவன் பெரிய ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணினேன். கல்யாணம் பண்ணின நாளில் இருந்து தினம் தினம் சித்திரவதை தான். கஞ்சா அடிச்சுட்டு நிறைய நாள் என்னை அடிச்சிருக்கிறான். ஆனால் இது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே. அதனால் நான் அவனை விட்டுட்டு போகலை. ஆனால் இன்னைக்கு அவன் என்னை விட்டுட்டு மொத்தமாக போயிட்டான். இந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு என்ன செய்வேன்னு தெரியல. நான் பண்ணின தப்புக்கு எனக்கு இந்த தண்டனை தேவை தான். என்னோட வாழ்க்கை என்னை போல பெண்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று சொல்ல, அந்த இடத்திலிருந்து தப்பித்து வந்திருந்த ஆராதனா சிலையாக செய்தியை பார்த்தபடி நின்றிருந்தாள். தாய் தந்தை மட்டும் பிடிவாதமாக அந்த நேரத்தில் இவளை தடுத்து சியாமிற்கு திருமணம் செய்து கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த இடத்தில் இவள் நின்றிருப்பாள். அதை யோசிக்கக்கூட இவளால் முடியவில்லை. காதல் என்று இன்றைய பெண்கள் நினைப்பது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையையா? சமூக ஊடகம் மட்டுமல்ல, திரைப்படங்கள் கூட இதைத்தானே பெரிதுபடுத்தி காட்டுகிறார்கள். இங்கே புகைப்பிடிப்பதும் குடிப்பதும் போதை மருந்து உட்கொள்வதையும் தானே ஹீரோயிசமாக காட்டுகிறார்கள். அதனுடைய பாதிப்பு தான் இதுவெல்லாமா? மாற வேண்டியது இங்கே யார்? பெண்களா? இதுதான் காதல் என்று புரியாமல் நெருப்பை நோக்கி செல்லும் வீட்டில் பூச்சிகளைப் போல தன்னைத்தானே அழித்து கொண்டும் பெண்ணின் மனநிலை எப்படிப்பட்டது? நினைக்கையில் இவளுக்கு பயமாக இருந்தது. அதிலும் பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்களின் மனநிலையை சொல்ல வேண்டுமா? ஆனால் அதையும் தாண்டி ஷியாம் போல ஒரு ஆண்மகன் காதலனாக கணவனாக கிடைத்து விட்டால் அந்த பெண்ணிற்கு வேறு என்ன வேண்டும்? கிரீடத்தில் ஜொலிக்கின்ற வைரத்தைப் போலத்தானே ஜொலிப்பாள். பயத்திலும் சிறு நம்பிக்கை துளிர்த்தது. உண்மை காதல் நீ என்றால் வேறு என்ன வேண்டும் உலகத்தில்? நிறைவுற்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவுகளை கொடுங்க.